வணக்கம் நண்பர்களே. தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல தாவேக, நாம் தமிழர், திமுக எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க போறாங்க. அதுதான் உண்மை. இப்ப தேர்தல் கலைஞரத்துல பாத்தீங்கல்ல, நேற்று தேமுதிகவோட நிலைப்பாடு என்னென்ன, திமுக போய் சேர்ந்துட்டாங்க. கூட்டணி காரி காரி துப்புறாங்க. ஏன்னா இப்ப திமுக பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு யாரும் இல்ல. ஆக்சுவலா எல்லாருமே கலந்துக்கிற நிலைமை இருக்கிறாங்க. எல்லாருமே கலந்துருவாங்க போல தெரியுது. விசிக கூட இருக்க மாதிரி தெரியல, கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட இருக்க மாதிரி தெரியல. மதிமுக தலைவர் அபரனும் வாக்கு வங்கி வச்சிருக்கிற மாதிரி தனிச்சின்னத்துல தான் போட்டியிட்டு இருக்கிறாரு. தாவேகா தலைவர் அவர் ஒரு சவுண்ட் விட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா நிதர்சனம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாஜக அதிமுக கூட்டணி தான் இன்னைக்கு வலுப்பெற்று இருக்கு. எப்படியும் பாருங்க, அடிச்சு நொறுக்கிட்டு வரப்போகுது. மற்றதெல்லாம் திமுக சொல்ல வேண்டியதில்லை, தோல்வி அறிந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஒருத்தரை கொண்டு இவர் தான் முதலமைச்சர் உட்கார வச்சு 5 வருஷமா நாடு நாசமா போனதான் மிச்சம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அது சும்மா ஒரு வாக்கு வங்கி பிரிக்கிறதுக்கு ஆகுது தவிர, களத்துல இறங்கி நின்னா பரவாயில்லைங்க, கூட்டணி ஜெயிச்சா கூட பரவாயில்ல. இன்னைக்கு தம்பி எல்லாம் நிறைய வெறுத்து போய் எல்லாம் தாவேகா பக்கம் பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் அதிமுக பக்கம் வந்துட்டாங்க. திமுக லட்சணம் என்னங்கிறது தெரியும், நாம் தமிழோட லட்சணம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுல தாவேகா தலைவர் பாத்தீங்கன்னா எடுத்ததுமே ஜெயிச்சு வரைக்கும் வரணும். எம்ஜிஆரோட கடுகளவு கூட வரமாட்டாரு. ஏன்னா அவருடைய தானம் என்ன, தர்மம் என்ன, அவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. இவர் தான் 5 பைசாவோட கையில நகட்ட மாட்டார்ல. இந்த பாருங்க, ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. கூட இந்த காலத்து ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சா அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் 2000 கொடுத்துருக்கிறாரு. ஒரு படத்துக்கு 300 கோடி 250 கோடி கேட்டு வாங்குறீங்க. வேலை வாங்குறவனு கூட உங்களால செய்ய முடியல மனசு இல்லைன்னா, நீங்களே எப்படி பொதுமக்களுக்கு நல்ல செஞ்சு நாட்டை தூக்கி நட்டவன் நிப்பாட்டிட்டு போறீங்க? அதனால ஜெயிக்க போறது கண்டிப்பான முறையில் பாஜக கூட்டணி தான். நீங்க பொதுமக்கள் நல்ல யோசனை பண்ணி சிந்திச்சு செய்யுங்க. ஆனா திமுகவுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க போட மாட்டீங்க. ஆனா தாவேகா, இந்த நாம் தமிழர்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம் அன்புடையர் வணக்கம். தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சிவாலய புகைப்படம் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஆதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது. ஒரு சித்த மகாபுருஷன் இங்கே இருந்திருக்கிறார். அவர் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்த அந்த வாசி தண்டம் இன்றளவும் நமது இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தற்போது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 4 நேரி தாலுகா, ஆண்டான்குளம் கிராமம் அருகிலே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திலே அவர் சித்தர் தவம் செய்த அந்த இடத்திலே ஆலயம் அமைந்து கொண்டு இருக்கிறது. அப்பாவுடைய அந்த திருமேனி இப்போ பாலாலயம் செய்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமேனி, இந்த சிவாலய கட்டுமான திருப்பணிக்கு அன்பு பிள்ளைகள் முடிந்தால் ஒரு சிறிய உதவியை செய்யலாம். அதாவது இந்த சிவாலய திருப்பணி தற்போது உபபீடம் வரைக்கும் வந்துவிட்டது. தற்போது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தங்களிடத்திலே 2 கரம் கூப்பி ஏகபரா குரு பிச்சை என்று அப்பாவுடைய திருநாமத்தை கூறி பிச்சை கேட்கிறோம். மக்களே, முடிந்தால் உதவுங்கள், இல்லை என்றால் ஒரு 2 பேருக்காவது பகிருங்கள். இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட எங்களால் முடிந்த இந்த திருப்பணியை முடித்து விடுவோம். இந்த ஆலயத்திற்கு தாங்கள் 1 ரூபாய் மனம் உவந்து தந்தாலும் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். விருப்பமுள்ள பிள்ளைகள் உதவலாம், உதவுங்கள். எங்களுடைய ஜிபே எண் 93 85 44 31 06. மீண்டும் சொல்கிறோம், 93 85 44 31 06. இந்த எண்ணுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் 1 ரூபா மனமு வந்து தந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளே, எம்பெருமானுடைய அப்பன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பாவுடைய வாழ்த்து. அப்பா சொல்கிறான், என் பிள்ளைகள் இகத்திலும் இந்த பூலோக வாழ்விலும் இன்புற்று வாழும் பரத்தில் என்னுடைய அந்த ஜீவ வீடு, அந்த மோட்ச வீடாகிய அந்த கைலாயத்திலே இவர்கள் பூமியில் வாழ்ந்து அங்கே வந்த பிறகு அவர்களுக்கு நான் எவ்வளவோ பரிசு கொடுப்பேன் என்பதை இறைவன் திருநாவாக சொல்கிறான். மக்களே, இதை நான் சொல்லலை.
அப்போவே சொல்லுவான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பா சொல்கிறான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாய், என் பிள்ளைகள், என்னை வழிபடக்கூடிய பிள்ளைகள், என்னை விளங்கக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி நான் தானுடன் நினைவுமுட்டு தர்மமும் நெறியும் கட்டு நீதி நெறியோடு வாழ்ந்து என் பிள்ளைகள் என்னை வந்து அடைவார்கள் என்று அப்பனே சொல்கிறான் மக்களே. அதனால் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எம் பெருமான் அப்பாவுடைய ஈசனுடைய அந்த திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை மக்களே. முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காவது பகிருங்கள். நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். மேலும் எம் பெருமானே சொல்லுவான், பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நிர்வாள. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனுவாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகீமை வாழ நல்லோரும் வாழ நவில் போரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. அப்பா சிவபெருமானை வாழ்த்துறான். வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர் வாழ. வானவர்கள் தேவர்கள் அறிய உங்களை வாழ்த்துகிறேன் பிள்ளைகளே. இந்த கலியுகம் முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்தில் நீங்கள் வருவீர்கள். மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழிகிறது பிள்ளைகளை, ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அந்த ஆத்மா இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அவர்கள் ஜீவ விட்டை முக்தி விட்டை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகம் அழிந்து வரக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துக்கு இணையான அந்த தர்மயுக வாழ்வையும் பெறுவீர்கள் என்று அப்பன் சிவபெருமானை வாழ்த்துகிறான். அது என்னுடைய பாடல் அல்ல, அப்பாவுடைய பாடல். நம சிவாய. பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஈசன் அருள் பரிபூர்ணமாக உண்டு. உங்களால் ஒரு சிவாலயம் பரிபூர்ணமாக திருப்பணி முடியும் என்பதை நம்புகிறோம் மக்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.